வணக்கம் மாணவர்களே, நான் சுபாஷிஷ். நமது அன்றாட உலகில் வடிவங்களும் அளவீடுகளும் நம்மை சுற்றியே உள்ளன. நீங்கள் நடந்து செல்லும் தளங்கள், அவற்றை மறைக்கும் ஓடுகள் மற்றும் அந்த ஓடுகளை உருவாக்கும் முக்கோணங்களைப் பற்றி சிந்தியுங்கள். ஒரு முக்கோணத்தில் பரப்பளவை அந்த ஓடுகளில் உள்ளதைப் போல நாம் எப்படி கண்டுபிடிப்போம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சரி, பள்ளியில் அதை செய்வதற்கான சிறந்த முறைகளை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஒரு விமானத்தில் 3 புள்ளிகள் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். அவை ஒரு முக்கோணத்தை உருவாக்குகின்றன. சிறப்பு கணித சூத்திரங்களை பயன்படுத்தி அந்த முக்கோணம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு முக்கோணத்தின் பரப்பளவை அதன் மூலைகளின் ஆயக்கூறுகளை பயன்படுத்தி எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்ப்போம். மேலும் இந்த கணிதமானது நமது அன்றாட வாழ்வில் உள்ள இடைவெளிகளை புரிந்து கொள்ள எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். செங்குத்துகள் மற்றும் தூர சூத்திரங்களை பயன்படுத்தி முக்கோண பகுதியை கணக்கிடுங்கள். பூஜ்ய பகுதி மற்றும் சமன்பாடு நிலைமைகள் மூலம் கோலினாரிட்டியை தீர்மானிக்கவும். முக்கோண பகுதி கணக்கீடுகளுக்கு ஹெரோனின் சூத்திரம் மற்றும் ஒருங்கிணைப்பு முறைகளை பயன்படுத்தவும். முக்கிய வார்த்தைகள்: முக்கோணம், பகுதி, செங்குத்துகள், ஒருங்கிணைப்புகள், கூட்டுத்தன்மை, ஹெரான் சூத்திரம். உங்கள் முந்தைய வகுப்புகளில் முக்கோணத்தின் அடிப்பகுதி மற்றும் அதற்குரிய உயரம் கொடுக்கப்பட்டால் அதன் பரப்பளவை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நீங்கள் படித்தீர்கள். நீங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தியுள்ளீர்கள். முக்கோணத்தின் பரப்பளவு ஈடு 1/2 பெருக்கல் அடிப்பகுதி பெருக்கல் உயரம் சதுர அலகுகள். ஒரு விமானத்தில் ஏ அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 1, ஒய் கீழ் இலக்க 1, ஏ அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 2, ஒய் கீழ் இலக்க 2 மற்றும் சி அடைப்புக்குறிக்குள் ஒய் கீழ் இலக்க 3, ஒய் கீழ் இலக்க 3 ஆகிய 3 கோலினியர் அல்லது புள்ளிகளை கொண்ட நாம் ஒரு முக்கோண ஏபிசியை உருவாக்கலாம். 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரத்தை பயன்படுத்தி ஏபி ஈடு சி, பிசி ஈடு ஏ மற்றும் சிஏ ஈடு பி ஆகியவற்றை கணக்கிடலாம். ஏபிசி என்பது ஏபிசி முக்கோணத்தின் பக்கங்களின் நீளத்தை குறிக்கிறது. 2 எஸ் ஈடு ஏ கூட்டல் பி கூட்டல் சியை பயன்படுத்தி ஹெரானின் சூத்திரத்தை வர்க்கமூலம் எஸ் அடைப்புக்குறிக்குள் எஸ் கழித்தல் ஏ அடைப்புக்குறிக்குள் எஸ் கழித்தல் பி அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கழித்தல் சி பயன்படுத்தி ஏபிசி முக்கோணத்தின் பரப்பளவை கணக்கிடலாம். ஆனால் பக்கங்களின் நீளத்தையும் கண்டறியும் இந்த செயல்முறை டெல்டா ஏபிசி மற்றும் அதன் பகுதியை கணக்கிடுவது ஒரு கடினமான செயல்முறையாக இருக்கும். ஒரு முக்கோணத்தின் பரப்பளவை அதன் செங்குத்துகளின் ஆயத்தொலைவுகளை பயன்படுத்தி கண்டறிய நேர்த்தியான வழி உள்ளது. அத்தகைய முறையே கீழே விவாதிப்போம். ஏபிசி ஆனது ஏ அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 1, ஒய் கீழ் இலக்க 1, பி அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 2, ஒய் கீழ் இலக்க 2 மற்றும் சி அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 3, ஒய் கீழ் இலக்க 3இல் இருக்கும் எந்த முக்கோணமாக இருக்கட்டும். ஏ பி பி கியூ மற்றும் சி ஆர் செங்குத்தாக ஏ பி மற்றும் சியிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு முறையே வரையவும். தெளிவாக ஏ பி
QP, AB or C மற்றும் B, Q or C அனைத்தும் ட்ராபசியம் என்பது தெளிவாகிறது. இப்போது மேலே உள்ள படத்தில் இருந்து அது தெளிவாகிறது. முக்கோணம் ஏபிசியின் பகுதி ஈடு டிராபிசியம் ஏபிக்யூபி கூட்டல் டிராபிசியம் ஏபிஆர்சி பகுதி கழித்தல் டிராபிசியம் பிக்யூஆர்சி பகுதி. டிராபிசியமின் பகுதி உங்களுக்கு தெரியும். ஈடு 1/2 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் இனப்பக்கங்களின் கூட்டுத்தொகை பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் இணையான பக்கங்களுக்கு இடையே செங்குத்தாக உள்ள உயரம். எனவே முக்கோணம் ஏபிசியின் பகுதி ஈடு 1/2 அடைப்புக்குறிக்குள் பிக்யூ கூட்டல் ஏபி கியூபி கூட்டல் 1/2 அடைப்புக்குறிக்குள் ஏபி கூட்டல் சிஆர் பிஆர் கழித்தல் 1/2 அடைப்புக்குறிக்குள் பிக்யூ கூட்டல் சிஆர் கியூஆர். ஈடு 1/2 அடைப்புக்குறிக்குள் y கீழ் இலக்க 2 கூட்டல் y கீழ் இலக்க 1 அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க 1 கழித்தல் x கீழ் இலக்க 2 கூட்டல் 1/2 அடைப்புக்குறிக்குள் y கீழ் இலக்க 1 கூட்டல் y கீழ் இலக்க 3 அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க 3 கழித்தல் x கீழ் இலக்க 1 கழித்தல் 1/2 அடைப்புக்குறிக்குள் y கீழ் இலக்க 2 கூட்டல் y கீழ் இலக்க 3 அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க 3 கழித்தல் x கீழ் இலக்க 2. சமன் 1 கீழ் 2 x 1
y2 கழித்தல் குறியீட்டு y3 கூட்டல் x2 y3 கழித்தல் குறியீட்டு y1 கூட்டல் x3 y1 கழித்தல் குறியீடு y2. ஈடு 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் x கீழிலக்க 1 அடைப்புக்குறிக்குள் y கீழிலக்க 2 கழித்தல் y கீழிலக்க 3 கூட்டல் x கீழிலக்க 2 அடைப்புக்குறிக்குள் y கீழிலக்க 3 கழித்தல் y கீழிலக்க 1 கூட்டல் x கீழிலக்க 3 அடைப்புக்குறிக்குள் y கீழிலக்க 1 கழித்தல் y கீழிலக்க 2. முக்கோணம் ஏபிசியின் ஏ அடைப்புக்குறிக்குள் x கீழிலக்க 1 y கீழிலக்க 1 பி அடைப்புக்குறிக்குள் x கீழிலக்க 2 y கீழிலக்க 2 மற்றும் சி அடைப்புக்குறிக்குள் x கீழிலக்க 3 y கீழிலக்க 3 ஆகியவை செங்குத்துகள் ஏ பி மற்றும் சி ஆகியவை எதிரெதிர் கடிகார திசையில் எடுக்கப்பட்டால் வரிசையில் எடுக்கப்பட்டவை என்று கூறப்படுகிறது. இதை நாம் முக்கோணம் ஏபிசியின் பகுதி எதிர்மறையாக இருக்காது. மற்றொரு வடிவம். மேற்கூறிய சூத்திரத்தை மிக எளிதாக எழுத பின்வரும் சித்திர பிரதிநிதித்துவம் நமக்கு உதவுகிறது. ஏபிசியின் பகுதி ஈடு 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் வட்ட அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க 1 y கீழ் இலக்க 2 கூட்டல் x கீழ் இலக்க 2 y கீழ் இலக்க 3 கூட்டல் x கீழ் இலக்க 3 y கீழ் இலக்க 1 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க 2 y கீழ் இலக்க 1 கூட்டல் x கீழ் இலக்க 3 y கீழ் இலக்க 2 கூட்டல் x கீழ் இலக்க 1 y கீழ் இலக்க 3 சதுர அலகுகள். உதாரணம் கழித்தல் 3 5 5 6 மற்றும் 5 கழித்தல் 2 முக்கோணத்தின் செங்குத்துகள் உள்ள பகுதியை கண்டறியவும். தீர்வு செங்குத்துகள் ஏ அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 5 பி அடைப்புக்குறிக்குள் 5 கழித்தல் 2 சி அடைப்புக்குறிக்குள் 5 கழித்தல் 6 ஆக இருக்கட்டும். அடைப்புக்குறிக்குள் x கீழிலக்க 1 y கீழிலக்க 1 அடைப்புக்குறிக்குள் x கீழிலக்க 2 y கீழிலக்க 2 அடைப்புக்குறிக்குள் x கீழிலக்க 3 y கீழிலக்க 3. முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு ஈடு 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் வட்ட அடைப்புக்குறிக்குள் x கீழிலக்க 1 y கீழிலக்க 2 கூட்டல் x கீழிலக்க 2 y கீழிலக்க 3 கூட்டல் x கீழிலக்க 3 y கீழிலக்க 1 கழித்தல் x கீழிலக்க 2 y கீழிலக்க 1 கூட்டல் x கீழிலக்க 3 y கீழிலக்க 2 கூட்டல் x கீழிலக்க 1 y கீழிலக்க 3 அடைப்புக்குறி. ஈடு 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 6 கூட்டல் 30 கூட்டல் 25 கழித்தல் அடைப்புக்குறி 25 கழித்தல் 10 கழித்தல் 18. ஈடு 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் 61 கூட்டல் 3 ஈடு 1 கீழ் 2 அடைப்புக்குறிக்குள் 64 ஈடு 32 சதுர அலகுகள்.
உதாரணம் பி அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 1 5 3 Q அடைப்புக்குறிக்குள் 6 கழித்தல் 2 மற்றும் R அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 4 புள்ளிகள் கோலினியர் என்று காட்டுங்கள். தீர்வு புள்ளிகள் P அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 1 5 3 Q அடைப்புக்குறிக்குள் 6 கழித்தல் 2 R அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 4 PQRின் பரப்பளவு ஈடு 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் வட்ட அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க 1 y கீழ் இலக்க 2 கூட்டல் x கீழ் இலக்க 2 y கீழ் இலக்க 3 கூட்டல் x கீழ் இலக்க 3 y கீழ் இலக்க 1 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க 2 y கீழ் இலக்க 1 கூட்டல் x கீழ் இலக்க 3 y கீழ் இலக்க 2 கூட்டல் x கீழ் இலக்க 1 y கீழ் இலக்க 3 ஈடு 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 3 கூட்டல் 24 கழித்தல் 9 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 18 கூட்டல் 6 கழித்தல் 6 ஈடு 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் 18 கழித்தல் 18 ஈடு 0. எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் கோலினியர். உதாரணம் முக்கோணத்தின் பரப்பளவு A வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 1 2 B வட்ட அடைப்புக்குறிக்குள் K கழித்தல் 2 மற்றும் C வட்ட அடைப்புக்குறிக்குள் 7 4 வட்ட அடைப்புக்குறிக்குள் வரிசையில் எடுக்கப்பட்டது. 22 சதுர அலகுகள் K இன் மதிப்பை கண்டறியவும். தீர்வு செங்குத்துகள் A வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 1 2 B வட்ட அடைப்புக்குறிக்குள் K கழித்தல் 2 மற்றும் C வட்ட அடைப்புக்குறிக்குள் 7 4 ABC முக்கோணத்தின் பரப்பளவு 22 சதுர அலகுகள். 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் வட்ட அடைப்புக்குறி x கீழ் இலக்க 1 y கீழ் இலக்க 2 கூட்டல் x கீழ் இலக்க 2 y கீழ் இலக்க 3 கூட்டல் x கீழ் இலக்க 3 y கீழ் இலக்க 1 கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க 2 y கீழ் இலக்க 1 கூட்டல் x கீழ் இலக்க 3 y கீழ் இலக்க 2 கூட்டல் x கீழ் இலக்க 1 y கீழ் இலக்க 3 ஈடு 22 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள்
வட்ட அடைப்புக்குறிக்குள் 2 கூட்டல் 4k கூட்டல் 14 கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2k கழித்தல் 14 கழித்தல் 4 ஈடு 22. இரண்டு கே கூட்டல் 34 ஈடு 44. இரண்டு கே ஈடு 10 கொடுக்கிறது. எனவே கே ஈடு 5. உதாரணம்: ஒரு மண்டபத்தின் தரையில் முக்கோண வடிவில் ஒரே மாதிரியான ஓடுகளால் மூடப்பட்டிருக்கும் முக்கோணங்கள். அத்தகைய முக்கோணத்தில் வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 1 கழித்தல் 1 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 2 செங்குத்துகள் உள்ளன. மண்டபத்தின் தளம் முழுவதுமாக 110 ஓடுகளால் மூடப்பட்டிருந்தால் தரையின் பரப்பளவை கண்டறிவும். தீர்வு: ஒரு முக்கோண ஓடுகளின் செங்குத்துகள் உள்ளன. வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 1 கழித்தல் 1 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 2. 1 கீழ்க்கோடு சுருள் அடைப்புக்குறிக்குள் வட்ட அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 1 y கீழ் இலக்க 2 கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க 2 y கீழ் இலக்க 3 கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க 3 y கீழ் இலக்க 1 கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழ் இலக்க 2 y கீழ் இலக்க 1 கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க 3 y கீழ் இலக்க 2 கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க 1 y கீழ் இலக்க 3 ஈடு 0. இந்த ஓடுகளின் பரப்பளவு ஈடு 1 கீழ்க்கோடு 2 சுருள் அடைப்புக்குறிக்குள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 3 கழித்தல் 2 கூட்டல் 2 கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 கழித்தல் 1 கழித்தல் 6 சதுர அலகுகள். ஈடு 1 கீழ்க்கோடு 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் 12 ஈடு 6 சதுர அலகுகள். தரையானது 110 முக்கோண வடிவ ஒரே மாதிரியான ஓடுகளால் மூடப்பட்டிருந்தால் தரையின் பரப்பளவு ஈடு 110 பெருக்கல் 6 ஈடு 660 சதுர அலகுகள்.
நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டின் முழுமையான மதிப்பை கணக்கிடுவதன் மூலம் ஆயத்தொகுப்புகளால் தீர்மானிக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பளவு பெறப்படுகிறது. புள்ளிகள் கோலினியர் இருக்கும்போது அவை உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு எப்போதும் பூஜ்யமாக இருக்கும். முக்கோண ஓடுகளுக்கு பகுதி என்பது ஓடுகளின் அடிப்பகுதி மற்றும் உயரத்தின் 1/2 விளைபொருள் ஆகும். ஹெரானின் சூத்திரம் பகுதி ஈடு வர்க்கமூலம் எஸ் எஸ் ஏ எஸ் பி எஸ் சி